அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 100 நாள், இன்னும் 100 நாளில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையின் தலையெழுத்தினை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்குதுங்க. இந்த 100 நாளுக்குள்ள நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ளுங்கள். அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான்க. எண்ணமும் எழுத்தும் சொல்லும் செயலும் நாம் நினைச்ச மாதிரி நடக்க போகும் என்றால் கண்டிப்பாக இந்த ராசிநாதன் அப்படின்றவர் நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி தாங்க இப்போ இருக்காரு. 5ஆம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதி நல்ல ஒரு நிலையில் இருக்காரு. ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றதே ஒரு சிறப்பான விஷயம்தாங்க. 4ஆம் வீட்டில் மீன ராசியில் ராகு பகவான் இருக்காரு. உங்கள் தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையானது இருக்குதுங்க. சரியாக 100 நாட்கள் கழித்து ஏப்ரல் மாதம் முடிந்தவுடன் இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து ரிஷப ராசிக்கு போயிடுவார், உங்கள் 6ஆம் வீட்டுக்கு. அப்போ 6ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போகிறது உகந்ததான காலம் அல்லன்னு சொல்லலாம்ங்க. அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது மட்டும்தான் யோகமான காலகட்டம். இந்த யோக காலத்தினை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணுங்க. முதல்ல 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த விஷயங்களுக்காக தீவிரமாக களம் இறங்க வேண்டியது அவசியமாகுதுங்க. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. இந்த 100 நாட்களுக்குள்ள இந்த விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டும். மேலும் புதியதாக வண்டி வாகனம் வாங்குறது, இதை தாராளமாக செய்யலாம்ங்க. அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது. மேலும் வேலைக்காக இடமாற்றத்தினை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த வேலை இடமாற்றத்திற்குரிய வேலைகளை நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்தில் அரசியல், சினிமா இது சம்பந்தமான புதிய வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் அந்த புதிய வாய்ப்புகள் தானாக வருங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் குல தெய்வ வழிபாடு நிச்சயமாக நீங்கள் செய்யணுங்க. வேண்டுதல், பிரார்த்தனை, ஏதேனும் பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு போயிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பான முறையில் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்து கொள்ள வேண்டியது அவசியங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது உங்களுடைய கடமைகள் எல்லாமே இப்போ தீர்ந்து போயிடும், முடிஞ்சு போயிடும். அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் மற்றும் சொத்து பிரித்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய கடமை அப்படின்றது உங்களுக்கு இப்போ முடியுங்க. மேலும் குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9 இந்த பார்வைகள் மூலமாக உங்களுக்கு தரப்போகிற விஷயம், 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறாரு, 9ஆம் வீடு. அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகுந்த யோகமான காலகட்டம், நன்மையான நேரம்னு சொல்லலாம்ங்க. தொழிலுக்குரிய மாற்றத்தை, அதாவது தொழிலுக்காக ஒரு புதிய இடம், வண்டி வாகனம் வாங்கிறது, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக செய்யலாம். 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனுசு ராசிக்கு 11ஆம் வீடான துலா ராசியை பார்க்குறாரு. அப்போ வரவேண்டிய லாப பணம் வசூலாகிடுங்க. இந்த 100 நாளுக்குள்ள கண்டிப்பாக இதுக்குரிய காலம் சாதகமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் இந்த விஷயங்களை சாதித்து கொள்வது ரொம்ப புத்திசாலித்தனம்ங்க. அப்போ வரவேண்டிய பணத்தினை வசூல் பண்ணிக்க வேண்டிய இந்த 100 நாட்களில் செய்ய வேண்டிய விஷயம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 9ஆம் பார்வையாக உங்கள் தனுசு ராசியவே பார்க்குறாரு இந்த குரு பகவான். அப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 100 நாட்களுக்குள்ள அதை செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக குணமாயிடும். அப்படி செய்யும்போது உங்கள் பிரச்சனையானது தீரும். இருக்கின்ற நோய் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இது முழுமையாக நடக்குங்க. ஆக மொத்தம் இந்த 100 நாட்கள் உங்கள் பக்கம் காத்தடிக்குதுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 100 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது குல தெய்வ வழிபாடு மற்றும்
தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம்ங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100 நாட்களுக்குள்ள கிடைக்கப் போகின்ற விஷயங்கள், நடக்க போகின்ற காரியங்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.